என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான அதிர்ஷ்ட செய்தியை என்னவென்று சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் இது. நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையில் என் குழந்தையின் ஆசை ஒன்று நான் சொல்லக்கூடிய இந்த நபரால் உனக்கு நிறைவேறப் போகிறது. அது யார் என்றும் யாராக இருக்கும் என்றும் நீ யோசித்து முடிக்கும் முன்னமே அவரை உனக்கு அடையாளப்படுத்தி விடத்தான் அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, எதையுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை சரியான நேரத்தில் நாம் தெரிந்து கொண்டால் அது போதும். நடக்குமா நடக்காதா என்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை அம்மா உனக்கு பலமுறை நான் எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உன்னோடு உடன் இருக்கும் பொழுது இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். இனி எதை பற்றியும் யோசித்து நீ வருந்தவும் வேண்டாம். நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்தது தானே. இனி இதையெல்லாம் நினைத்து கலங்கிவிட இங்கு தேவையில்லை. எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. நான் உன் தாய் என்பதனால் அம்மா உன்னை தேடி தேடி வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நான் எனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். விடியும் பொழுதில் உனக்கான உதவி ஒருவரால் கிடைக்கப் போகிறது என்றால் கட்டாயமாக அதை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ தொலைத்து விடக்கூடாது. நல்லது நடத்தும் இந்த காலம் உனக்கான நன்மைகளை எந்த நேரமும் உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? சரி என்றும் தவறென்றும் நாம் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். நடப்பதையெல்லாமும் நாம் எப்பொழுதுமே ஒரு கவனத்தில் வைத்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். எதையுமே அவ்வளவு எளிதாக நாம் விட்டுவிடக்கூடாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்து விடவும் முடியாது. ஏதோ ஒரு அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்து கொண்டு கரம் பிடித்து இந்த வாழ்க்கையை வாழச் சொல்கிறது. அந்த அன்பு முற்றும் நிலையானதாக இருந்தால் போதும் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற இந்த அன்பை உன்னுடையதாக நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வராகி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. சரியான நேரங்கள் உனக்கான ஒவ்வொன்றையும் உறுதியாக சொல்லும் இந்த பொழுதுகள் என்று இனி என் பிள்ளைக்கென நான் ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக நீ உன்னுடையதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதை எல்லாமும் சொல்லித்தரும் இந்த தாயின் அன்பு சில தீமையான விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதுபோல இருப்பதுதான் அதற்கு காரணம். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ யோசிப்பதுதான் அத்தனைக்கும் காரணம். எல்லாமும் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரங்களில் நீ அவசரப்பட்டு எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நன்மைகளை பெற முடியாமல் நீ நிற்கிறாய். உனக்கான சந்தோஷங்களை இழந்துவிட நீ துடிக்கின்றாய். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் எல்லாமும் நீ உனக்கான அன்பு என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து நிற்கிறாய் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமாக
உனக்கான இந்த சூழ்நிலைகளில் இருந்து நான் உன்னை மீட்டெடுத்து உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் பாதையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான வெற்றியும் உனக்கான தேவைகளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு நடப்பது உனக்கு எந்நாளும் உனக்கான தேவைகளை எல்லாம் எந்த பொழுதிலும் எடுத்துச் சொல்வது என்பதனை நீ மறக்காதே. இந்த தருணத்திலிருந்து உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு உடன் வர உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ பதற வேண்டாம். சுற்றியிருந்து உன்னை சூழ்ச்சிகளால் வீழ்த்த நினைத்தவர்கள் ஒவ்வொருவரும் இனி உன்னை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து விடும் நாளாகத்தானே இருக்கும். செவ்வாய்க்கிழமையின் விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி தரும் நாளாகத்தானே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து வருந்தும் இந்த நேரம் உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக உருவாக்கி உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எந்நாளும் இந்த தாய் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக கற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாதது என்றும் தெளிவில்லாதது என்றும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த தீமைகளை எல்லாம் இத்தோடு வேறறுத்து உனக்கான வெற்றியை நீ வழிவகுத்து கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ குறைத்து கொள்ளக்கூடாது. எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் நான் வருவது போல உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இந்த நேரம் அத்தனையிலும் நீ இழந்தது உனக்கு நல்லபடியாக கிடைத்துவிடும். நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கான எல்லா தேவைகளும் சரியாக உன்னை தொடர்ந்து விடும் என்பதனை மறக்காது. செவ்வாய்க்கிழமையின் விடியல் வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு தேடி கொடுக்கும் அதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதிர்ஷ்டத்தை முழுமையாக உணர துடிக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவான விஷயங்களோடு உனக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் சரி செய்து கொடுக்கும் இந்த தாயின் அன்பை விட்டு விடாமல் நீ சந்தோஷமாக வாழ துணிந்து நிற்க வேண்டும். அதுதான் உனக்கான நன்மைகளை உன்னிடம் தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இந்த தாயானவள் இந்த இரவில் உன்னோடு பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? அதே நேரம் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இரவில் என்னை கண்டுவிடவோ அல்லது கேட்டுவிடவோ சரியான வாய்ப்புகள் வாய்க்கவில்லை என்றாலும் கூட நாளை இரவு வரையிலும் அவர்களுக்கான நேரம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாளை இரவு வரையிலும் அவர்களுக்கான தருணங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இனி எந்நாளும் எந்த சூழ்நிலையையும் கவனித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நீ சரிபடுத்தி கொள்ள துணிந்துவிடு. எந்த நேரத்திலும் உன் வெற்றியை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு. எந்த தருணத்திலும் உன்னால் எதையும் சாதித்து விட முடியும் என்பதனை நீ நம்பு. இழந்ததும் தொலைத்ததும் போகட்டுமே, அதற்காக ஏன்
இத்தனை வருத்தம் கொண்டு என் பிள்ளை நிற்கிறாய்? உனக்கானது உன் கையை விட்டு செல்லுமா? அது உன் வாழ்க்கை எனும் பொழுது அது உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்குமா? அப்படியெல்லாம் ஒரு பொழுதும் நடக்காது. எது உனக்கானது இல்லையோ, எது உன் வாழ்க்கைக்குரியதாக இருக்க நினைக்கவில்லையோ, அது மட்டும்தான் உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நடத்தும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நீ சரியாக எதையும் எதிர்கொள்ள துணியும் இந்த பட்சத்தில் உனக்கான தேவைகள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதையும் நீ ஏற்றுக்கொள்வாய். செவ்வாய்க்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை தவிர்க்க மாட்டாயல்லவா? நம் தாயானவள் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நமக்கானதாக மிளிர்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்நாளுமே நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நிச்சயமாக உனக்கென நான் உருவாக்கி தரும் இந்த நேரங்கள் எல்லாமும் உன் வசமாகும். இந்த நேரத்தை நீ நிச்சயமாக சரியென தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகியானவள் உனக்காக முன்னின்று உன்னுடைய வெற்றியில் எப்பொழுதும் உடனிருந்து உன்னை வழிநடத்துபவளாக இருக்கும் பொழுது இதையெல்லாமும் எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் எல்லா அதிர்ஷ்டத்தையும் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த நேரம், இந்த வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வெற்றியிலும் நீ என்னை உணர்ந்து கொள்வாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. நல்லது நடத்த என்றுமே யார் வருகிறார்கள் இல்லை என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கெடுதலை நடத்த வேண்டும் என்றால் எல்லோருமே எங்கிருந்தாவது புறப்பட்டு வந்து விடுவார்கள். அன்று அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் தோன்றாது. எப்படியாவது உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும். அதற்கான நேரங்களையும் அவர்கள் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கென தந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியென தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நடத்தும் நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் என் பிள்ளைக்கு இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை தெரிந்து கொள்ளும் ஒரு நிலையும் வரத்தான் போகிறது. நீயே சொல்வாய், உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்வாய். அம்மா, நீ சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமைப்பட்டு கொள்வாய். எல்லா நிலைகளிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொள்வாய். இத்தனை காலம் நீ தவித்த தவிப்புகள் எல்லாமும் உனக்கான நல்ல புரிதலை கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுதுகளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடங்களில் எல்லாம் அவமானப்பட்டாயோ, எந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தினாயோ, அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ பழக வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை அவமானப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு வாய்ப்புகளை மட்டும் நீ வழங்கி விடாதே. உனக்கு நடப்பதை எல்லாமும் ரசிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நடத்திவிட இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள். உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கான எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை போல என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலை மாற்றங்களையும் கண்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எந்த நிலையையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டாம். கண்ணீரை காண துடிப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே.
உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காகவே உன்னை நான் தொடர்கிறேன் என்பதும், இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய நிகழ்வுகளை உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலம் உனக்கு எல்லா பலன்களையும் சரியாகவே கொடுக்கும் அல்லவா? இந்த நேரம் உனக்கான எல்லா தேவைகளையும் அது எடுத்துச் சொல்லும் அல்லவா? அதனை நீ புரிந்து கொண்டு வாழ தொடங்கிவிட்டாலே அது போதும். இனி என்றும் என்றென்றும் உனக்காக வரும் தாயின் அன்பு உன்னை சூழ்ந்து நின்று உன்னை காக்கும் பொருட்டு அத்தனை விஷயங்களிலும் உன்னை வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் வரப்போவது உனக்கு வெற்றியின் அடுத்த நிலை. அதனால் இந்த தருணத்தில் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் எதையுமே என் பிள்ளை இழந்துவிட்டு நீ கலங்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் உனக்கு ஏற்று கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்கிறதல்லவா? இது இப்பொழுது உனக்கு புரியவில்லை என்றாலும் இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நம்பிக்கை என்பது மனதிற்குள் இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் எதையாவது நீ புரிந்து கொண்டு மனம் வருத்தப்பட்டு நிற்பதை விட உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத நிலைகள் எல்லாமும் உன்னை இனிமேல் கடந்து செல்ல வந்திருக்கின்றது. உனக்கான வெற்றிகள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வர இந்த வாழ்க்கையும் உன்னை பணித்திருக்கிறது என்பதனை நீ மறக்க வேண்டாம். இனி என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் என் பிள்ளை தெளிவாக நீ தெரிந்து கொள்வாய். அதிர்ஷ்ட நேரத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி உனக்காக நான் எல்லாவற்றிலும் முன்னின்று உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி எது தவறு எது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் நீ நல்லதொரு நிலையை அடைந்துவிட போராடு. உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லை என்று நினைக்காதே. உனக்காக உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு எல்லா இடத்திலும் உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் கை கொடுத்து உனக்கு உதவி செய்யும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அது ஒவ்வொன்றுமே உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். முன்னால் நடந்த விஷயங்கள் இன்னமும் உன் மனதிற்கு மீண்டும் மீண்டும் நினைவில் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இது போன்ற ஒரு தவறை இனி ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது என்பதுதானே உன் எண்ணமாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் மீண்டும் நடக்காமல் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதானே உன் எண்ணமாக இருக்க வேண்டும். அது போதும். அந்த எண்ணம் ஒன்று போதும். இனிமேல் உன்னால் இந்த வாழ்க்கையை உன்னால் சரிபடுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. அதனால் இனியும் எதற்கும் பதறிக்கொண்டிருக்காமல் நல்லதை உருவாக்கும் இந்த வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்படு. அதிர்ஷ்டத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரத்தை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. யாரையும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான வெற்றிகளை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த தெய்வத்தினுடைய அன்பு எல்லா சூழ்நிலைகளிலும்
நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது போதும். இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியென புரிந்து கொண்டு தெளிவாக உணர்ந்து கொண்டு நீ நல்ல மனநிலையோடு எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நிச்சயமாக நீ வந்துவிடு. உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.